மெட்ராஸ் வந்துச்சானா? இல்ல தம்பி, மெட்ராஸ் வராது. மெட்ராஸுக்கு தான் நீ வந்திருக்கிற. மெட்ராஸ் சூப்பரா இருக்குப்பா. அண்ணா நீங்களா மெட்ராஸா? ஆமாங்க. வணக்கண்ணா. வணக்கங்க. வணக்கங்க. அண்ணா ஒரே பசியா இருக்கு. 2 பச்சை பழம், ஒரு 4 கடலுடா, 2 பட்டர் பிஸ்கெட்டு, 2 அடை, முறுக்கு 4, அண்ட் கை முறுக்கு, ஒரு தேங்காய் உருண்டை, தேன் மிட்டாய், கேக்கு, இது பூசாக்கு தெரியுமா? அது 2 கொடு. இந்த பிஸ்கட் எங்க கூட இருக்கு. என்ன நாங்கள் வேலை போட்டிருப்போம், நீங்க முந்திரி பாரு போட்டுறீங்க. மெட்ராஸ்ல என்ன முடிச்சு பாக்குறீங்க? துடுக்குலாம் போயிருண்ணா. நானே இஷ்டங்க. மின்னலூர் சுப்பிரமணியம் தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா பையன் எடுத்துக்கிறேன். என்ன எந்த பையன்? என் பை தான். பையன் கொடுத்துருந்தானா? யோ, உன் பை எப்படியா என் கடைக்குள்ள வரும்? நான் தயவு செஞ்சு என் பையன் கொடுத்துருந்தேன். அப்பவே நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. இல்ல அந்த கட்டைய என்ன தகராறு? எவ்வளவு தரணும் உனக்கு? 20 ரூபாய் தரணும். இந்தாங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. படா பெண்ண நீ என்ன விட்டு போலாமா? என்ன பட்டா நீங்க வாங்கி பேசுறீங்க. அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கண்ணா. பார்த்து ஒரு இது உனக்கு, இது உனக்கு. பிஸ்கெட்டா? இதே மின்னல் எப்படி இருக்கு தெரியுமா? உப்பு பிஸ்கெட் சாப்பிட்டா வெண்ணெய் மாதிரி போவோம். ஆமா அண்ணா, பையன் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க தேடி தரோம். அண்ணா நீங்க இப்ப செஞ்ச உதவிக்கு என் உயிரை கேளுங்க, நான் கொடுக்குறேன். உயிரெல்லாம் வேணா, எங்களுக்கு ஒரு உதவி செய். என்ன உதவினா கேளுங்க, நான் செய்யணும். கொஞ்ச நேரத்துல இந்த பக்கமா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு பாப்பா வரும். அதை வரைச்சு ஒரு பாட்டு பாடு, அது போதும். அண்ணா என் குரலை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. நான் மட்டும் பாட ஆரம்பிச்சேன்னா கை வீசம்மா கை வீசுன்னு பாப்பா அப்படியே தூக்கிறேண்ணே. பாப்பாக்கு ஒரு 4 வயசு இருக்குமா? நாங்க சொல்ற பாப்பாவுக்கு வயசு 16. அப்ப பெரிய பாப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிலாம் பாடினேன் ஆடினேன். என் பையன் மட்டும் கொடுக்கலண்ணா. டேய் புல்சே, அந்த பேக போடுறா. குரங்கு கையில கொடுத்து வச்சுங்களா அதை? ஆனா மனுஷங்கண்ணா. ஆமா, அந்த பேக் அப்படி தேடிக்கிட்டு இருக்க, அதுல என்னதான் வச்சிருக்க? ஒரு முக்கியமான அட்ரஸ். கத்திரிக்காய், கொத்தமல்லி, காலிஃப்ளவர், தக்காளி, முருங்காய். இந்த தக்காளி தோவரம்மா. யோ குருக்கா, இங்க வாப்பா. ஏமா தக்காளி குடுத்துட்டு நான் அங்க வர்றேன். அந்த வீட்டுக்கு போனேன்னா நேரா அப்படியே போயிடு. திரும்பி இந்த வீட்டு பக்கமே வராத. எதுக்குமா இந்த பிரச்சனை? முதல்ல நீயே வாங்கிக்கோ. முதல்ல உன்னை கூப்பிட்டது யாரு? நீங்கதான். அப்ப எதுக்கு அங்க போற? என்னம்மா காலங்காத்தால 2 பேரும் என்ன கவாத்து வாங்குறீங்களா? முதல்ல நீங்க தான் கூப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன் அங்க போற? முதல்ல நான் தானே கூப்பிட்டேன். இங்க வராம அங்க போனேன்னு வெயி, அந்த வீட்டு பக்கம் என்ன, இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். பயப்படாத, அதெல்லாம் வெறும் பேச்சுதான். நீ தைரியமா வாயா. இத்தனை நாள் நான் வாயில தான் பேசினேன். என் கையை பேசி நீ பார்த்தது இல்லையா? அம்மாவள பேத்துப்படம் பேசுறதுதான். இன்னாங்க இங்க வா. யோ, அங்க போயிடுவேன் நீ. அப்புறம் எந்த ஏரியாவிலையும் விற்க முடியாது, ஜாக்கிரதை. என்னது கை பேசுமா? கை உன் கை பேசினா என் புருஷன் கைய நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன விட்டு கொடுத்துருவாரா? என் வீட்டுக்காரர் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கைய உடைச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? உன் புருஷனை பத்தி எனக்கா தெரியாது. 10 பேர் மொத்தமா சேர்ந்து வந்தாவே பயந்து ஓடுறாளாச்சே. இவ புருஷன் மட்டும் என்னவோ பெரிய சூப்பர்மேன் மாதிரியும், என் புருஷன் ஏதோ லோக்கல் மேன் மாதிரியும் பேசிட்டு இருக்காளே, தொலைச்சிடுவேன். ஆமா என்ன தகராறு? இருமா, இத வர. ஏமா என்ன பக்கத்து வீட்டுல இருந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டா இப்படி? நீ போ, நீ போமா. நான் என்னன்னு கேக்குறேன், நீ போ. இருமா, நான் பேசிக்கிறேன். சார் சார் கை கொடுங்க சார். எதுக்கு? கில்லாடி சார், நீங்க பஞ்சாயத்து பண்ற மாதிரியே நைஸா 2 பேரையும் தடையிட்டீங்களே. ஆனா நீங்க தடவந்த மட்டும் வீட்டுக்காரன் பார்த்துதான் வச்சுங்க. அப்புறம் நீங்க தடவின்னு தான் போனோம். அந்த வீர புருஷன் நான் தான். உண்மையிலேயே நீங்க சூப்பர்மேன் சார். அதுவும் இந்த 2 பேரையும் கட்டிக்கிட்டு நீங்க சமாளிக்கிறீங்கன்னா உண்மையிலே நீங்க கிரேட். அது சரி, என் ஃபேமிலி மேட்டர்ல இவ்வளவு ஐக்கியமாயிட்டிய. நீ யாருப்பா? நான் ஒரு ஃபேமிலிங்க. என்ன ஃபேமிலியை உள்ள வச்சிருக்கிற? சின்ன ஃபேமிலிங்க, அதான் ஜிப்பு போட்டு வச்சிருக்கேன். இது ஏன் அட்ரஸ் தான். நீ யாரு? அட, இது அக்கா போட்டோ வச்ச. அப்போ நீ அக்கா பையனா? தம்பி, ஆமா, உன் பேர் என்ன சொன்ன?
நான் இன்னும் சொல்லவே இல்லைங்களே. சுப்பிரமணி. சுப்பிரமணி, நம்ம சொந்த பந்த விஷயம் இவளுங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா ஓட ஓட வரட்டுவாளுங்க, பிசாசுங்க. ஏமாமா எப்படி உங்க கூட குடும்பம் நடத்துறீங்க? நான் எங்க வாழ்றேன், அவளுங்க வாழ்றாளுங்க, அதான் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் எங்க தங்குறது? அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முழு உரிமை இருக்கடா அந்த வீட்டுல, ஆனா தங்க முடியாது. ஒண்ணு செய், 2 பேருமே வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காளுங்க, நீ வேலைக்காரனா உள்ள நுழைஞ்சிடும். நீங்களும் முதல்ல அப்படிதான் உள்ள நுழைஞ்சீங்களோ? சுப்பிரமணி, நீங்க சொல்ற மாதிரி சரி மாமா. இந்த பார், ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாங்க மாமா போங்க மாமா இதெல்லாம் விட்டுரு. வாடா போறது கூட நல்லா இருக்காது. ஊர்காரங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? வாங்க சார் போங்க சார்னு கூப்பிடு. சரிங்க சார். இரு, எங்க போற? வீட்டுக்கு தான். நல்லா கேட்டுக்கோ, அது 2வது வீடு, இது 1வது வீடு. நீ 1க்கு போ. இப்பதான் வர போயிட்டு வந்தேன், ஸ்டாக் இல்ல. இதாயா, இதான் சொந்தக்காரங்களையே அவளுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாளுங்க. 1ஆம் நம்பர் வீடு அது, அங்க போங்கிறேன். இத புடி. சொந்தக்காரங்க நம்மளை விட மோசமா இருக்காங்க. சொந்த மாமன் வீட்டிலே நம்ம மணி அடிக்கணுமா? உனக்கு முழு உரிமை இருக்கா? ஓகே. நீங்க சாகக்கூடாதுங்க, செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கீங்க. நீங்க சாகிறதா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்ணேன். ஐயா யாரா நீ? திருட்டு ராஸ்கல், கையோட ஜாக்கிரதை. என்னடா ஆச்சு? யாருனே தெரியலமா, வீட்டுக்குள்ள வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டான். நான் சொல்லல இன்னைக்கு காலையில என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணி பாட்டு பாடினானு, அது இவன்தாமா. ஓ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்திருப்பேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன போலீஸுக்கா? அவசரப்படாதீங்க. வீணா போலீஸை கூப்பிட்டு உங்க குடும்பமானத்தை ஜீப்ல ஏத்தாதீங்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னையா நடந்துச்சு? ஏதோ வேலைக்காரியா இருந்தா அக்கறையா கேட்கறதுக்காக சொல்றேன். இந்த பொண்ணு நான் வேலைக்காரியா? நீதான். ஓய் மவனே, நான் அவ அம்மா. பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை காதல் தோல்வியா இருக்கலாம், இல்ல பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கலாம். உங்க பொண்ணு தூக்கு போட்டு தொங்க போனாங்க, நான் புடிச்சிட்டேன். கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா உங்க குடும்பமானம் போயிருமேன்னு நானே ஓடி வந்து காப்பாத்தேன். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணன்ற ஆத்ம திருப்தி இருக்குங்களே, எனக்கு அது போதுங்க. அம்மா, இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. நான் ஃபேனை தொடச்சிட்டு இருந்தேன், பேக். உண்மையை மறைக்கிறாங்க, நம்பாதீங்க. அடே, ஆமா நீ யாரு? எதுக்கு உள்ள வந்த? இந்த வீட்ல ஒரு வேலை கிடைக்குமாண்டா? வேலை கேட்கறக்கே இவ்வளவு லொல்லா? வேலை கேட்க வந்த அன்னைக்கே ஃப்ளவர் வேஸ உடைச்சிட்டேன். இவருக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கம்மா. சும்மா சத்தம் போடாதீங்க, நான் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன். ரெக்கமெண்டேஷனா? யாரு? உங்க வீட்டுக்கார். ஓ எஸ். போடா வெளியில. வெளியில போடா. அவருக்கு அவ்வளவு மரியாதையா? வெளியில போங்க. அம்மா, இவன் இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டான். போலீஸ்க்கு போன் பண்ணி. அவங்களா இருக்குங்க, நீங்க சொன்ன நான் தூக்கிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, ஒரு சுறுசுறுப்பான இளமையான ஒரு இளைஞனை இழந்துட்டுமே அப்படின்னு நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. நீங்களும் தான். வாமா. பொண்ணுக்கு பதிலா அம்மாவை கட்டி பிடிச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமோ? நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். 2 அடியில கேட்டு அதுக்கு ஒரு பூட்டு. இது கணேகமா நாம தான் சாவி. உனக்கு முழு உரிமை இருக்கா? இல்ல. யார் வேணும் உங்களுக்கு? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. அவங்க இறந்து 7 வருஷம் ஆச்சு. இல்லீங்களே, இந்த நேரத்துல போனா அம்மாவை பார்க்கலாம்னு சொன்னாங்களே. ஆக்சுவலா உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐயாவோட சம்சாரத்தை. அது நான் தான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க ஐயாவோட பொண்ணுன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லுங்க. உண்மைதாங்க. நிறைய பேர் என்ன பார்த்து இப்படிதான் ஏமாந்து போறாங்க. நீங்க உள்ள வாங்க. செகண்ட் சேனல் ஓகே. வாங்க தம்பி. தம்மா, தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை விட இது பெருசாவே தான் இருக்கு. உட்காருங்க தம்பி. இதுதான் ஐயாவோட பொண்ணு. அப்ப உங்க பொண்ணு வெளியே போயிருங்களா? ரெண்டுமே அதுதான். ஒருத்தர் தானே போனாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களே, ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான். ஏந்திரி. ஓஹோ, அப்ப இப்பவே வேலையை ஆரம்பிச்சு சொல்றீங்களா? வெளியே போ. போறேங்க. ஆனா வெளியே போல, பக்கத்து வீட்டுக்கு போறேன். பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போற? அவங்க நாளைல இருந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்களே. நாளையில இருந்தா அவன நாளையில இருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறது? இன்னைக்கு இப்பவே நீ இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரிங்க. சமையல் ரூம்ல கோதுமை வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்துடு. ஓகே, அதை புடிங்க. ஒரு நாள் தான் வேலைக்காரனா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேலைக்காரனுக்கு ஜூஸ் கொடுக்குற ஒரே ஆள் நீங்க தான். ஆனா அந்த வீட்டுல சூப் கொடுத்தாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வசதிக்கு அவ்வளவுதான்.
ஏமா முன்ன பின்ன தெரியாதவள வேலைக்கு சேர்த்திருக்கியே, ஒழுங்கா இருப்பானா? நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. அவ இவனை வேலைக்கு சேர்த்திருக்கிறான்னா அதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான், வீரமான வேலைக்காரன். நீ என்ன இங்க இருந்து போலையா? போல. சாத்தா ஒரு கதவை சாத்தனா சாமி 2 கதவை திறக்கும்னு சயின்ஸ்லயே சொல்லிருக்குமா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ வேணான்னு சொல்லிட்ட, புண்ணியவதி எனக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் இப்படி வா. இப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் சேனல் ஒர்க் அவுட் ஆயிரம் நம்மளுக்கு. இனி கேட்டு தேவைப்படாது. இந்தாப்பா, இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அயன் பண்ணிட்டு வா. நான் பைத்தியக்காரனா? அந்த வீட்டுல சம்பளம் வாங்கிட்டு உங்ககிட்ட வேலை சேர்த்துக்க. இன்னையில இருந்து இந்த வீட்லயே நீ வேலை பாக்குற. இங்கேயும் வேலை பாக்குறா? சம்பளம் வாங்க. அதெல்லாம் நீ செய்யற வேலையை பார்த்துதான். நீங்க அந்த ரூட்ல போனீங்கன்னா நான் நிறைய சம்பளம் வாங்குங்க. வந்த அன்னைக்கு அவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கா, அவனை போய் வேலையில சேர்த்திருக்கீங்களே. பாப்பா, அந்த சிரிக்கி அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா அதுல ஏதோ சூட்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நானும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். அம்மா, என்ன இருந்தாலும் உனக்கு சூப்பர் பிரெயின். அது உனக்கு புரியுது, உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு பிரெயின் மட்டும் இருந்தா பத்தாது. அது உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவேன். இந்தாங்க பில்லு. இந்தாப்பா வைங்க. அட வைங்க. அட போற இடங்கள் எல்லாம் காசு வேண்டாம். இப்படி இந்தா 2 ரூபா கொடுத்தா மீதி. ஒரு டீ 2 ரூபா தானே? 2 ரூபா தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மொத்தம் எத்தனை டீ? ஒரு டீ. ஒரு டீயா? மொத்தம் 120 டீ, 50 தோசை, 60 பரோட்டா. வீட்டுக்கு பார்சலா வாங்கி போன யார் பில் தர்றது? மொத்தம் 360 ரூபா. டேபிள்ல பணத்தை வச்சு நடைய கட்டு. இங்க பாரு. புரிஞ்சு போச்சு. அவன் இங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டானா? நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. நான் இந்த ஊருக்கே நீட்டா வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க பேசி பேசி நான் அதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. முதல்ல டேபிள்ல பணத்தை வச்சுட்டு வெளில போங்க. ஒரு டீ 360 ரூபாயா? பழைய பாக்கில யார் தரது? பழைய பாக்கி கிடையாதுங்க. இருக்குதுங்க. கிடையாதுப்பா. இருக்குதுப்பா. கிடையாது. என்னங்க அண்ணா? வாங்கண்ணா. என்னடாது கசகசன்னு சண்டை போட்டுக்கணும்? என்னடாது? என்ன அண்ணா, உங்க முகத்துல மூக்கு, கண்ணு, காது எதையுமே நான் பாக்கலீங்கண்ணா. எல்லாமே அங்கதானே இருக்கு. இருக்குதுங்கண்ணா. அங்கெல்லாம் நியாய தேவதை துள்ளி விளையாடுறதான் நான் பாக்குறேன். நம்ம கடையில ஒரு டீ என்ன விலைங்கன்னா? 2 ரூபா. ஒரு டீ குடிச்சதுக்கு தம்பி 360 ரூபா கேட்கிறாருங்கண்ணா. ஏண்டா 360 ரூபா கேட்டா அந்த கடை உருப்படுமாடா? நான் என்னடா ஆவறது? நீ என்னடா ஆவறது? இந்த கடை தான் என்னடா ஆவறது? வர கஸ்டமர் கிட்ட கணக்க ஒழுங்கா சொல்ல வேண்டாம்? அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இன்னும் நியாயம் சாகலைங்கண்ணா. ராஸ்கல் 360 ரூபா கேட்கறான். பழைய பாய்க்கெல்லாம் அவங்க அப்பனா கொடுப்பான். தம்பி மொத்தம் 720 ரூபாய் ஆகுது. ஐயா ஐயா, நான் ஊருக்கு புதுசு. இப்படி ஒரேடியா கவுத்திட்டீங்கன்னா எப்படி? என்ன மாதிரியே வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஏங்க, இங்க மாவரைக்கிற மிஷின் எங்க இருக்கு? அரைக்கிறதுக்கா ரொப்புறதுக்கா? ஆட்டுறதுக்கு. நீங்க ஆட்டுவீங்களோ அரைப்பீங்களோ ரொப்புவீங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. நேரா போய் லெப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வரும். அங்க மட்டும் போயிடாதீங்க. ஒரு டீ 720 ரூபா. இப்படிதாங்க மெட்ராஸுக்கு புதுசா வந்தா தலையில மிளகா அரைச்சுவாங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. நீங்களும் புதுசா? எந்த ஊரு? மின்னலூர். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க பெரிய சோடா கடை வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பணைய ரேட்ல வேலைக்கு சேர்ந்தேங்க. வேலைக்கு சேர்ந்தாலே 2 கோழி சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு பூரா ஒரே கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் 2 ஆடு சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு முழுக்க ஆட்டு பிரியாணி. ஆமாங்க. அதுக்கப்புறம் 2 மாடு சேர்த்து போச்சு. அன்னைக்கு முழுக்க மாட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுங்க. இது எதனால நீங்க வேலையை விட்டு நின்னீங்க? அடுத்த நாள் பண்ணையாரே புட்டுக்கினாரு. மனுஷங்கரியே எவன் தம்மா? நீங்க வேலையை விட்டு நின்னது நியாயம்தான். ஐயோ, ஆட்டோல தோத்துற அதே கோஷ்டி அவனுங்க கிட்ட வந்து கேட்டானுங்கன்னா தருவாராம். ஆனா இப்ப இல்லையான்னு சொன்னா சைலண்டா போயிடுவானுங்க. நான் இப்படியே மறைச்சுக்கிறேன். தருவாருங்களா? ஆனா இப்ப இல்லையா? நாங்க இதே கேட்ட நீங்க இதே சொல்றீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? பக்கத்துல டீ கடை இருக்கு. டீ கடைங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து முனையில போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கு. சூப்பர் டீ, ரொம்ப சீப்பு. ஒரு டீ 720 ரூபா தான். 720 ரூபாயா? அப்பா யோ ஆட்டோடியா, டீயே வேண்டாம். அது வேற கோஷ்டிப்பா. நாம 2 பேரும் இனிமே ஒரே கோஷ்டி. டீ சாப்பிடலாம். 1440 ரூபா ஆகும். பரவாயில்லையா? நான் ஒரு டீ கடையை வச்சிருவேன். அதான் இங்க பாரு, இன்னொரு கோஷ்டி ஆட்டோல அட்ரஸ் தெரியாம அலையுது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்படுப்பா. இவன் பைத்தியம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நாம கண்டுபிடிச்சோம். என்ன மாவு டீ கடையா இருக்கா இல்லையா? முடியுமா முடியாதா? தருவியா மாட்டியா?
தர்ற, ஆனா இப்ப இல்ல. இது நாணயத்தை நீதாயா மனுஷன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. ஏங்க ஆட்டோல நல்ல ஞாபகத்துல இருக்குண்ணே. தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லுவேன். என் மனசுல ஆழமா பதிந்துருச்சுண்ணே. தருவேன், ஆனா இப்ப இல்ல. கொமட்டுதுமா, என்னால முடியாது. பாப்பா அடம் பிடிச்சினா ஜலதோஷம் போகாது, குடி. நான் ஏதாவது டேப்லெட் போட்டுக்கிறேன். டேப்லெட் எல்லாம் ஒண்ணும் சரியாகாது, இந்த கஷாயத்தை குடி, உடனே சரியாயிடும். அட சின்ன குழந்தை மாதிரி அழுகுற, இரு நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேன். நான் குடிப்பேன். கேட்கறதுக்கு நீ யாரு? எனக்கு உரிமை இருக்கு. அம்மா, அம்மா, இங்க வாங்க, வாங்க. என்னங்க கலாட்டா? ஏய் என்ன இது? புடிச்சிருக்கேன். எதுக்கு? இல்லைன்னா குடிச்சிருவாங்க. விடுறா. அப்போ உங்க பொண்ணு விஷம் குடிச்சு செத்து போனா உங்களுக்கு சந்தோஷம். ஏய் இது விஷம் இல்லப்பா, கஷாயம். கஷாயமா? அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டே கலக்கினாங்க? அம்மா, இவன் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. ஒரு நாள் நிஜமாவே நான் விஷம் குடிச்சிட போறேன். அப்படி எல்லாம் சொல்லாத பாப்பா. இது பாப்பாவா? பீப்பாங்க. நீ சும்மா இருப்பா. அவ உடம்புதான் மதன்னு அவங்க அப்பா மாதிரி, கலரு சைனிங் எல்லாம் என்ன மாதிரி. மூளை உனக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் நீ வாயே திறக்க கூடாதா? வந்துதான் பிடிக்கும் போது கரண்ட் வந்துருச்சு. பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கேன். திருப்பி கொடுக்குறோம் பேரு திருடன் இல்ல பீப்பா. ஓடி போயிரு. எதுக்கு தெரியாதா? இந்த வருஷம் காலேஜ் எலெக்ஷன்ல உன்னதான் நிறுத்திருக்கோம். ஜெயிக்கிறவங்களா பார்த்து நிறுத்துங்கடி, என்ன போய் போங்கடி. ஏய் உமா, இந்த காலேஜ்ல உன்னை யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுடி. ஏன் முடியாது? நீ மனசு வச்சா எலெக்ஷன்ல நிக்க முடியும். நிக்கிறது உன் பொறுப்பு, உன்னை ஜெயிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு. சரி சொல்லுடி. சரி. என்னங்க எரியுதா? எரியுதா? மல்லிகைப்பூ எடுத்து உடம்பு முழுக்க லேசா வருடி விட்ட மாதிரி ஒரு சுகம். காலையில இருந்து 3 தடவை குளிச்சிட்டீங்க, இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அது இல்ல ராஜமா, அந்த முண்ட முதுகு தேய்க்கிறத நினைச்சு பார்த்தேன். கைய அது மொற மாதிரி, இது இல்ல கையை பூ மாதிரி. இத பாருங்க, கண்டது சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க, கண்ட தண்ணி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இல்ல ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, அதான் உங்களால முடியலன்னா உடனே எனக்கு ஒரு போன் பண்ணிடுங்க. அட நீ ஒண்ணு, போன் இருக்கு, நேர்லயே வந்துட மாட்டேன். சந்திரனும் ஒண்ணுதான், சூரியனும் ஒண்ணுதான், அத்தாவும் ஒண்ணுதான், ஆண்டவனும் ஒண்ணுதான். ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி, ரெண்டு வேணாண்டா, நீ ரெண்டும் கேட்கானா திண்டாடி தவிக்க வேணாண்டா. ரெண்டு வேணாண்டா பொண்டாட்டி, ரெண்டு வேணாண்டா. பொண்டாட்டியும் புள்ளி எங்க இருக்காங்கன்ற ஞாபகமே இல்லாம அந்த தடிச்சு விட கதியா கிடக்குறாரு. வரட்டும், இப்பதான் உங்களுக்கு எங்க ஞாபகம் வந்துச்சா? அட நீ ஒண்ணு, அங்க இருந்து பிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. பாருமா, நீயும் நானும் தனியா ஜாலியா பேசி எவ்வளவு நாளாச்சு. கிட்ட வராதீங்க. ஏன் அதுக்குள்ள என்ன வெறுத்துட்டியா? ஒண்ணும் வெறுக்கல, கெட்ட நாத்தம் நாறுது. நாத்தம் இல்லம்மா, சென்ட். மட்டமான சென்ட போட்டு அனுப்பிச்சிருக்கா. முதல்ல போய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்க. காலையில இருந்து 3 தடவை குளிச்சாச்சு. கணக்கு 2 தானே, 3 எப்படி வந்துச்சு? இதுல என்னமோ இருக்குது. ஆத்தடி, ஐயோ என்னங்க எரியுதா? எரியுதா? ஒரு மெல்லிய ரோஜா பூவை எடுத்து உடம்பு முழுக்க லேசா வருடி விடுற மாதிரி ஒரு சுகம். ஆமா, இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ, தங்க மாதிரி இருந்த உடம்ப இப்படி தகர டப்பா மாதிரி ஆக்கிட்டாளே. எங்க ராத்திரி பூரா ஒழுங்கா படுத்து தூங்குனா தானே வெடிய வெடிய லைட் எரியுதப்பா. ஆட்டம் போட்டே அழிச்சு போறீங்க. என்னங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல ராஜமா, இல்ல பரமோ, இப்படி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சனியை கிட்ட போய் மாட்டிக்கிட்டானே, அதை நினைச்ச கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்க அழுகாதீங்க. ஐயோ, என்னாச்சு? கண்ணுல எண்ணெய் ஒட்டிய.
எல்லாம் சப்ப ஃபிகரா இருக்கு. ஏய் ஏய் ஏய், நில்லு 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 நில்லு. என்னங்க நடந்து வரீங்க? வண்டி எங்க? திருட்டு போயிடுச்சு. அதுவே திருட்டு வண்டி, அதே வந்துடுறேண்ணா. சுப்பிரமணி. இல்ல நம்ம வண்டி எதுக்கு இருக்கு? ஏறுங்க. பாத்து. ரமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? நாளைக்கு உமா ஓட்டுக்கு 50 ரூபா தரப்போறா. நீ எவ்வளவு தரப்போற? நான் 100 ரூபாய் கொடுக்க போ. தள்ளுங்க. நீங்க போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கடி போல. சைக்கிள் ஷாப் போய் வீல் பெண்ட் எடுக்கணும். நெளியுது. நிறுத்து நிறுத்து. என் வண்டி என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டா, என்னையும் வீட்டை டிராப் பண்ணிடு. அவ வம்புக்கு வரா, அவளை நம்பி சைக்கிள் ஏத்தாத. ஏய், என்ன ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருடி? ஏய், டீ போட்டு பேசுன அரைஞ்சிடுவேன். எங்க அரை பார்க்கலாம்? நீ அரை பார்க்கலாம். நான் ஒருத்தங்க நிக்கிறேன், நீங்க பாட்டுக்கிட்டு. நீ முன்னாடி உட்காரு, அது பின்னாடி ஏற்றம். முடிஞ்சா நான் ஓட்டுறேன். போலாம். வெரி குட். நான் எதிர்பார்த்தது தான். இறங்குங்க, கூட்டின்னு போலாம். சுப்பிரமணி, நாளைக்கு ஒரு வாட்டி என் காலேஜ் பக்கம் வா. ஏமா இது பொம்பளைங்க காலேஜ் என்னெல்லாம் சேர்ப்பாங்களா? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்ல. இந்த வாழ்க்கை ஒழுங்கு கத்துறமா? லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு எல்லாம் நடக்காது. அதுக்கு இல்ல, போஸ்டர் ஒட்டுறதுக்கு. அதோட பார்க்கலாம். ஏன் போஸ்டரையும் ஒட்டணும். ஓஹோ, 2 பேரும் எலெக்ஷன் நிக்கிறீங்களா? நம்ம புண்ணிய கோழி புருஷத்து மாதிரி. அது யாரு?